Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. TNA 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இதில் இப்போ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்குது. இந்த ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 23, 24, 25 இந்த 3 நாட்களும் நடைபெறும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 25 5 மணியோட உங்களுக்கு முடியுது. இதில் நீங்கள் அந்த 25th ஆகஸ்ட் 5 மணிக்குள்ளே உங்களோட சாய்ஸஸ் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணி ஆகணும். உங்கள் சாய்ஸஸ் நீங்கள் இப்போ கொடுத்துட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அதற்கு ஹெல்ப் பண்ணும் விதத்தில் தான் உங்களுக்கு இந்த காலேஜஸ் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பேசிஸில் வந்து இதை நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கோம். இந்த காலேஜஸ் எல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் இதை தாண்டி ஒரு டாப் காலேஜஸில் நீங்கள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜஸ்க்குரிய வீடியோவும் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டாப் 30 காலேஜஸ் ஒரு லிஸ்ட்டாகவும் டாப் 30 to 60 காலேஜஸ் ஒரு லிஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம காலேஜ் லிஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த காலேஜ் லிஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எத்தனை சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சாய்ஸஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா டாப் காலேஜஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்குரிய அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதற்காக தான் நான் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து தான் இந்த காலேஜஸ் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நிறைய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸஸில் கொடுங்க. ஒரு 150 சாய்ஸஸ் கூட கொடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, இசி அது மட்டும் பார்த்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அதுவுமே உங்கள் சாய்ஸஸில் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நாட் அலாட்டட் வராமல் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம காலேஜஸ் லிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த காலேஜஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோடு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன். அதே மாதிரி அட்டானமஸா அட்டானமஸா அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 2618. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா சூரமங்கலம் போஸ்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை இப்போ உள்ள இயரில் உங்களுக்கு 71 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸும் இசிக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கல்லப்பட்டி ரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதனோட டிஎன்ஏ கோடு 2736. இந்த காலேஜ்லையும் பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு 2024க்கு 71 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவுமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னை. இதனோட டிஎன்ஏ கோடு 1311. இந்த காலேஜ்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 27 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இயருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸும் உங்களுக்கு இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து உங்களுக்கு 4 காலேஜஸில் தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நேரில் ஒரு தடவை போயிட்டு அதனோட ஸ்கோப்லாம் பார்த்துட்டு நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணி அங்கேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜில் ரெகுலராக உள்ள அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் போக உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3 மாணவர்களுக்குமே வந்து டாப் காலேஜஸாக பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பஞ்சப்பூர், திருச்சி ரீஜனில் உள்ள இந்த காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோடு 3819. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோடு 2723. இதனோட உங்களுக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா திண்டல் போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வருது இந்த காலேஜ். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு 74 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 4678. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இந்த இயர் வந்து இங்கேயும் உங்களுக்கு 37 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்குரிய சீட்ஸ் தான். உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், கோயம்புத்தூர். இதனோட டிஎன்ஏ கோட் 2025.
இது வந்து மருதமலை அடிவாரத்தில் அந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். இந்த இயர் வந்து இந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு 27 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் தான். எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மானாமதுரை தாலுக்கில் இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 5842. இது வந்து ஃபார்மர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி நேமில் உங்களுக்கு இருந்தது. இந்த காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் கைக்கு போயிருக்கனால எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நேமில் மாறி இருக்குது. இது வந்து பொட்டாப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது, மானாமதுரை தாலுக், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோடு 2750. இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். 8th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 5904. இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பொட்டப்பாளையம் அந்த வில்லேஜில் இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதுலேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதையும் வந்து மாணவர்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் காலேஜஸில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோடு 2708. இதனோட அட்ரஸ் ஒத்தக்கால் மண்டபம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 34 சீட்ஸு இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோடு 3826. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட அட்ரஸ் வந்து தொட்டியம், திருச்சி அந்த ஏரியாவில் இருக்குது. இதனோட சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 101 சீட்ஸ் கிட்ட இதில் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2726. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலப்பட்டி ரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து இந்த இயர் உங்களுக்கு 60 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இந்த காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. உங்களுக்கு 4 காலேஜஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஒரு காலேஜும், இன்னொரு காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ ஏரோஸ்பேஸ் படிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2704. இதனோட அட்ரஸ் நரசிபுரம் போஸ்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த இயர் பார்த்திங்கன்னா இதில் 199 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 1237. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்கத்தா ஹைவே, பொன்னேரியில், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் வந்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2607. இந்த காலேஜோட அட்ரஸ் திருச்செங்கோடில் இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 1122. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 50 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இது சமயபுரம், மணச்சநல்லூர் தாலுக்கில் இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வரும். இதனோட டிஎன்ஏ கோட் 3701. அதற்கு அடுத்ததாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்னம் வில்லேஜ், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1140. இந்த காலேஜும் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஹோசூரில், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2601. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 2613. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. அதற்கு அடுத்ததாக நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2715. இதனோட அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பிச்சாண்டம்பாளையம் போஸ்ட்டு, அதில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
அதற்கு அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஹிந்துஸ்தான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, அதனோட செகண்ட் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோடு 2740. இதனோட அட்ரஸும் பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுலேயும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு 36 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலேஜ் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ். இதனோட டிஎன்ஏ கோட் 3795. இதனோட அட்ரஸ் இருங்காலூர், மணச்சநல்லூர் தாலுக், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது. அதற்கு அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். இதனோட டிஎன்ஏ கோட் 3465. இது சேதுரப்பட்டி, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதனோட டிஎன்ஏ கோட் 1114. இது திருவேற்காடு, சென்னை ஏரியாவில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக உள்ள காலேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 4955. இதனோட அட்ரஸ் வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. இந்த காலேஜ்லேயும் இந்த இயர் வந்து 14 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனோட டிஎன்ஏ கோட் 5530. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த காலேஜ் இருக்குது. அதற்கு அடுத்ததாக அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டிஎன்ஏ கோட் 4972. இது நாகர்கோயில் ஏரியாவில் இருக்குது. இரச்சக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதனோட ஃபஸ்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்குது. இது வந்து அவங்களோட செகண்ட் காலேஜ். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த காலேஜும் பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தகுதி வாங்கியிருக்காங்க. இதனோட டிஎன்ஏ கோடு 2357. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ்னால் உங்களுக்கு விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2620. இதில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். ஸோ நீங்கள் இது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா குமாரமங்கலம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்ததாக பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2741. இது பல்லடம் ரோட்டில் பொள்ளாச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2707. இதனோட அட்ரஸ் துடுப்பத்தி போஸ்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 3806. இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சிறுகுளத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கில் இருக்குது. இது ஒரகடம் அந்த ஏரியா கிட்ட இருக்குது. இதனோட டிஎன்ஏ கோட் 1413. இதனோட சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இயர் இருக்கிறதுலே ஜாஸ்தியான சீட்ஸ் வந்து இந்த காலேஜ் இவங்க இப்போ வாங்கியிருக்காங்க. 520 சீட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 214 சீட்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த இயர் வந்து கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட்ஸ் பார்த்திங்கன்னா 734 சீட்ஸ் கிட்ட வருது. இருக்கிறதுலையே இந்த இயரில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ் தான். 520 சீட்ஸ் கிட்ட இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதனோட டிஎன்ஏ கோட் 5010. இது சென்னை பெங்களூர் ஹைவே அந்த ஏரியாவில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோட் 2609. இது மல்லசமுத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் 35 சீட்ஸ் கிட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த சீட்ஸை விட ஒரு 35 சீட் கிட்ட இதில் வந்து கம்மியாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதனோட டிஎன்ஏ கோடு 2610. இது ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதனோட டிஎன்ஏ கோட் 4676. இது சல்வார்பட்டி, சிவகாசி ஏரியாவில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃபுக்கும் ஒத்து வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து உங்களோட ரேங்கிங்க்கும் கட் ஆஃப்க்கும் எப்படி காலேஜ் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு அதனோட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.